ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டியா? நாளைக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீயே ஆச்சரியப்படும்படியாக உன் வாழ்க்கையில பல அற்புதங்களும் நிகழுவேன் செல்லமே. நீ எளிமையாக இருப்பதின் மூலமாக உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகும். உண்மையான அறிவாளியாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையை பற்றின முக்கியமான விஷயங்களையும் பிரச்சனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் ரகசியங்களையுமே கூட நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் உனக்காக எதுவும் செய்ய போறதில்ல. நீ சொல்லும்போது வேணும்னா ஐயோ பாவன்ற மாதிரி கவலையோட கேட்டுக்கிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கையில் இருக்க முக்கியமான ரகசியத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க அதை பற்றி புரணி பேசுறதும் கதை பேசுறதுமா இருப்பாங்க. அப்படி தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன? எப்போவுமே இந்த உலகம் யாரையாவது விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீ ஒருபோதும் அதை பார்த்து பயப்படாத. தன் மீதும் தன் திறமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவன் மட்டும்தான் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் பார்த்து பயப்படுவான். ஆனா நீ யார் பேச்சையும் பெரிதா எடுத்துக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் உன் செயல்கள் தான் பெருசுன்னு வாழ ஆரம்பி. உன் ரகசியங்களை எல்லாம் நீ யாருக்கிட்ட சொன்னாலுமே அன்னையிலேருந்து உன் மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இதை வச்சு நம்ம சொன்னதை வச்சு நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை யார்கிட்டையாவது சொல்லிடலாங்களோன்னு உன் சுதந்திரத்தை இழந்து நீ அவர்களுக்கு பயந்து கொண்டே வாழ வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே உன்னுடைய எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாதே என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு சுமையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் நீ செய்யக்கூடிய செயல்களையும் அடையக்கூடிய வெற்றியையும் பற்றியதாக இருக்கணும். உன் மனசை நீ சொன்னபடியே இருக்க பழகிக்கோ. அப்படி இல்லைன்னா நீ முதல்ல யாருக்கும் அறிவுரை சொல்லாத. ஏன்னா நீ உன் மனசாட்சி சொல்றத உன்னாலேயே கேட்க முடியாட்டி நீ சொல்ற அறிவுரைகளை அடுத்தவங்க எப்படி கேட்டு நடப்பாங்கன்னு யோசிக்கிற. நிச்சயமா முதல்ல ஒன்று நீ மாத்திக்கோ, அப்புறமா அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம் என் செல்லமே. உன்னுடைய அன்பை எந்த இடத்துல யார் நிராகரிச்சாலும் அதன் மூலமாக இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவர்களுக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கோ. பயமும் வியப்பும் ரெண்டுமே ஆபத்தான விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பயந்தினா அடுத்த அடி கூட நகர முடியாது. அதே போல யாருடைய வாழ்க்கையாவது பார்த்து எப்படி இப்படி இருக்காங்க, எப்படி இவங்களால இதெல்லாம் முடியுதுன்னு வியந்து நின்றாலும் அடுத்த நொடியை உன்னால் கடக்க முடியாது. யாரையாவது பார்த்து பயப்படுறதும் சரி, யாரையாவது பார்த்து வியப்படைவதும் சரி, ரெண்டுமே வேணானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை தூக்கி எறிவது போல இதையும் தூக்கி எறிஞ்சிடு. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய எல்லா சின்ன முயற்சிகளுக்கும் பலனாக தான் நாளைய விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்ற நான் தீர்மானிச்சிருக்கேன். எப்போவுமே எல்லாருக்கும் நன்மையே செய். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீ துன்பம் செய்கிறாய்னா உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரக்கூடிய வார்த்தைகள்ல தான் உண்மையும் உறுதியும் இருக்கும். நீ நல்லவனா இருந்தும் கூட இந்த உலகம் உன்னை குறை சொல்றாங்கன்னா அதுக்காக நீ சோர்ந்து போகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. நீ கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தீனா குறை சொன்னவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீதான் எல்லாரையும் எல்லாவற்றையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். சில சமயம் நீ நினைச்சது நடக்கலையேன்னு உன் மனசுல வருத்தம் வர்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் நான் நீண்ட நாள் தொடர விடமாட்டேனேன்னு சொல்லவே. நாளைக்கே நீ எதிர்பார்த்தத உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக உன் கைகளில் தரப்போறேன். எதை நீ வேணும்னு ஆசைப்பட்டியோ அது இப்போது அற்புதமாக உன் கைகளில் தானாகவே வந்து சேரும். உன்கிட்ட இருந்து எதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதானே உன்னுடையது. எப்போவுமே தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் துணிச்சலோடும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நிச்சயமாக நான் உன்னை வழி நடத்துவேன். தவறான தொடக்கம் மோசமான முடிவை தரும். எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பி. நீ நினைச்சதை போல உன் வாழ்க்கைய வெற்றிகரமாக நான் முடிச்சு தரேன். நீலா எனக்கு சமமானு உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் போய் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட இன்னும் ஒரு படி மேலன்னு அவர்களுக்கு உணர்த்தும்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள் நினைச்சினா அது உன்னுடைய தப்பு தானே.
எல்லா மனிதர்களும் வெளியில காட்டுற முகம் வேற, உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற முகம் வேற. உன்னை நீயே செதுக்கி கொள்ளணும், எல்லாரையும் தாண்டி ஜெயிக்கணும்னு நினைச்சினா எல்லார் மீதும் கொஞ்சம் அளவோட தான் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா யார் எப்போ உன்னை ஏமாத்துவாங்க, எப்போ துரோகம் செய்வாங்க, எப்போது அவமானப்படுத்துவார்கள் என்பதை சொல்ல முடியாது. ஒண்ணுமே தெரியாது நினைக்கிறவனுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு இருக்கும். ஆனா எல்லாமே தெரியும்னு நினைக்கிறவன் முழு மூடனாகத்தானே இருப்பான். இன்றைய நாள் வேணும்னா உனக்கு மோசமான நாளாக இருந்திருக்கலாம். ஆனா நாளைய நாள் உனக்கான சந்தோஷத்தை தரப்போற, நீ எதிர்பார்த்ததை உன் கைகளை ஒப்படைக்க போற வெற்றி நாளாக தான் இருக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமே செல்லமே. ஓம் சாய்ராம்.